Peaceful morning to everyone. In this video section, we are going to learn 5th standard English, term 3, unit 3, the case of the missing water. Page number 132 to 136. Now, let's start the class. The case of the missing water. So, case அப்படினா வழக்கு. So, தண்ணி வந்து காணாமல் போயிருக்கு இல்லையா, ஸோ அது சம்மந்தமான ஒரு வழக்கு. ஓகேவா. த டேங்க் இன் திவ்யாஸ் வில்லேஜ் வாஸ் ஆல்மோஸ்ட் ட்ரை. அம்மாச்சி began to pray for rain. அம்மா collected all the buckets and pots and vessels in the house and filled them up. We need to store as much water as we can, she said. அப்பா collected tools to dig a little deeper. We just need enough until the rains arrive, he said. Divya got out her notebook and pencil. She put on her thinking cap and followed her parents to the tank. She examined the tank bed closely. It was cracked and dusty. ஸோ திவ்யாவோட வில்லேஜ். ஸோ இந்த கேஸ் பற்றி ரொம்ப டீப்பாக விசாரிக்கிறது வேணுன்னா இந்த திவ்யா அப்படின்றது ஒரு கேரக்டர். ஸோ திவ்யாவோட வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேங்க் அப்படின்னா குளம். சரியா. ஸோ அந்த குளம் வந்து ஆல்மோஸ்ட் ட்ரை ஆகிற கண்டிஷனில் போயிடுச்சு. அதாவது ஏதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து கொஞ்சோண்டு தண்ணி இருந்தால் அந்த மாதிரி தான் இருக்குது அந்த டேங்க். ஓகேவா. அம்மாச்சி என்ன சொல்கிறாங்கன்னா மழை வரத்துக்காக ப்ரே பண்ணுறாங்க. அம்மா என்ன பண்ணுறாங்க, கிடைக்கிற தண்ணியை வீட்டில் இருக்கிற பாத்திரம், பக்கெட்டு, குடம் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஃபில் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தண்ணி கிடைக்கும் போது நம்ம எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு. அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அதை குழி தோண்டுறதுக்கு, கொஞ்சம் ஆழமாக தோண்டுறதுக்கு அந்த டூல்ஸ்லாம் எடுத்துக்கிறாரு. ஸோ மழை வர வரைக்கும் நம்ம இதை தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ மழை வந்தால் நம்ம எந்த அளவுக்கு தோண்டுறோமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து சேஃபாக இருக்கும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காகவும் அவர் டிக் பண்ணலான்னு நினைக்கிறாரு. ஸோ திவ்யா என்ன பண்ணுறான்னா, ஒரு நோட் புக், பென்சில்லாம் எடுத்துகிட்டு திங்க் பண்ணுறா. ஸோ கேப் வச்சுட்டு திங்க் பண்ணுறா. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் எங்கே பண்ணுறாங்க, டேங்க்குக்கு போகிறாங்க. ஸோ எங்கேருந்து தண்ணி வருது அப்படின்றத அவள் திங்க் பண்ணிகிட்டு இருக்கா. நெக்ஸ்ட்டு அவள் வந்து பார்க்குற அந்த ரிவர், அந்த டேங்க் பெட்டை பார்த்தா அந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெடிச்சு போயிருக்கு. தண்ணி இல்லாமல் வற்றி போய் அந்த வெயில் நேரத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா கிராக் ஆகியிருக்கு அந்த இடம். திவ்யா wondered, where did the water in the tank go? Did it run away? Was it stolen? This is a mystery. Divya loved solving mysteries, like the time Amachi couldn't find her reading glasses. Divya had found them in her book, marking the page she was reading. I'll find that water, Divya muttered to herself. ஸோ திவ்யாவுக்கு வந்து திவ்யா வந்து என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இந்த டேங்க்லேருந்து இருந்த தண்ணி எங்கே போச்சு, எந்த பக்கம் ஓடி போச்சு, இல்லை யாராவது திருடிட்டாங்களா, இல்லை ஒரு மர்மமாக இருக்கே, இது திடீர்னு வந்து எதுவும் காணா போயிடுச்சு அப்படின்னு. ஸோ திவ்யாவுக்கு இந்த மாதிரி மர்மங்களெல்லாம் ஒரு ரகசியங்கள், ஒரு மர்மமான விஷயத்தெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் உள்ள அந்த மர்மங்களை சால்ட் அவுட் பண்ணுறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அம்மாச்சி அவள் வந்து இந்த மாதிரி இருக்கிறது வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமா வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவள் என்ன பண்ணுறா, எந்த ஒரு புக்கை அவள் ரீட் பண்ணாலும் பார்த்திங்கன்னா ரீட் பண்ணிவிட்டு அந்த பேஜை மார்க் பண்ணுவாள். ஸோ அதே போல் அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, கண்டிப்பாக நான் வந்து அந்த தண்ணி எங்கே போச்சு அப்படின்றத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, ஃபீல் பண்ணுறா. ஸோ இதான் அவங்க அம்மாச்சி வந்து நோட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ திவ்யா walked to the other side of the tank, past dead fish and dried reeds. Do you know where the water could have gone? Divya asked a fisherman. Downstream, the fisherman suggested. Divya followed the dry stream bed down the hill. At the bottom was another tank. It had lots of goats but no water. ஸோ திவ்யா என்ன பண்ணுறான்னா, அந்த டேங்கோட அந்த பக்கம் அதர் சைடில் போயிட்டு பார்க்குறா. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெலாம் வற்றி போனதுனால மீனெல்லாம் வந்து செத்து போய் கருவாடு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பாஸ்ட் டெட் ஃபிஷ் அங்கே இருக்குது. நிறையா காஞ்ச அந்த புல்லெல்லாம் வந்து கிடக்குது. தண்ணி இருக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தண்ணி இல்லாதப்போ ட்ரை ஆகிடுச்சுன்னா அது வந்து காஞ்சு போய்டும் இல்லையா. ஸோ ஏன் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, தண்ணி ஏன் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃபிஷர்மேன் கிட்ட கேட்குறா. ஸோ டவுன் ஸ்ட்ரீம், ஃபிஷர்மேன் என்ன சொல்கிறா, டவுன் ஸ்ட்ரீம் கீழே போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவன் என்ன பண்ணுறா, அது ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த பெட் சைடு போகிறா. அந்த ஸ்ட்ரீமோட பெட் சைடு போகும்போது பார்த்தோன்னா அங்கே ஒரு சின்ன ஹில் இருக்குது, குன்று இருக்குது. அந்த சைடில் பார்த்தோன்னா அனதர் டேங்க், ஒரு குளம் இருக்குது. அங்கே நிறைய கோட்ஸ் இருக்குது, ஆடெல்லாம் அங்கே இருக்குது. ஆனால் அந்த இடத்துல கோட்ஸ் தான் இருக்கே ஒழிய தண்ணி அந்த சைடில் இல்லை. ஓகே. நெக்ஸ்ட்டு திவ்யா ஆஸ்க்டு த goat herd, do you know where the water might be? Upstream.
The goatherd suggested. That's where I came from, Divya said. No water there. Further up, then the goatherd said, that's where your water comes from. ஸோ இவன் அந்த சைடில் போனால் அங்கே வந்து அந்த ஆடுகள் தான் இருந்துச்சு, அங்கே தண்ணி இல்லை இல்லையா. ஸோ அங்கே போயிட்டு அந்த ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற மேல் நோக்கி அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் என்ன நினைக்கிறா, அவங்க என்னடானா டவுன் ஸ்ட்ரீம்ன்றாங்க, இவர் என்னடானா அப் ஸ்ட்ரீம் சொல்கிறாரு. அவளுக்கு வந்து ஒன்றுமே புரியல. ஆக மொத்தம் எந்த இடத்துலையுமே தண்ணி இல்லை அப்படின்றது தான் வந்து ட்ரூத். ஓகேவா. நெக்ஸ்ட்டு திவ்யா கிளைம்ட் அப் டு த டேங்க். Then she climbed up some more to a tank further up the hill. There was no water, no bats. There was only one person there. Rani, I can't find any water. Any idea where it's gone? Divya called to her. She knew Rani from school. ஸோ அவள் என்ன பண்ணுறா, கிளைம் பண்ணி அதுக்கு மேலே ஏறி பார்க்குறா. ஸோ மேலேருந்து வருது இல்லையா அந்த நீர்வீழ்ச்சி, அந்த சைட்லேருந்து ஏறி பார்க்குறா. ஆனால் அந்த இடத்துல வந்து தண்ணியே இல்லை, ஒரு பறவைகளும் அந்த இடத்துல இல்லை. அங்கே ஒரே ஒருத்தர் மட்டும் உட்காந்துருந்தார். ஸோ ராணின்றது அவளோட ஃப்ரெண்டு, அவள் ஸ்கூல்மேட், அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அவள் ஸ்கூல் போகிறவ. ஸோ அவங்ககிட்ட கேட்குறா, எங்கே போச்சு இந்த தண்ணி, எனக்கு எந்த ஐடியாவும் இல்லையே, நான் எங்கே போய் தேடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. டவுன் ஸ்ட்ரீம், ராணி கால்டு பேக். திவ்யா வாஸ் சடன்லி ஆங்க்ரி. ஷீ ஸ்டோம்ப்ட் ஹர் ஃபுட். ஸோ அவள் என்ன சொல்கிறா, டவுன் ஸ்ட்ரீமில் இருக்கு, கீழே வா அப்படின்னோடனே அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவள் ஜம்ப் பண்ணி குதிச்சுட்டு என்ன சொல்கிறான்னா, நோ அப்படின்னு சொல்லி கத்துறா. இங்கேயும் இல்லை, நான் வந்து எல்லாரும் அப்ஸ்ட்ரீம் சொல்கிறீங்க, டவுன் ஸ்ட்ரீம் சொல்கிறீங்க, எல்லா இடத்துலையும் நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், நான் வேறு எங்கே தான் போகிறது, எங்கேயுமே தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஓகேவா. How about up there? Rani suggested. Divya and Rani looked up at the sky. The sun glared back at them. Everything was white, hot and dusty. No, they agreed together. No water there. Divya collapsed into the boat with Rani and gnawed on a lotus stem. She was hot and tired. So, Rani வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுறான்னா, how about up there? எப்படி வந்து அது மேலே போயிருக்கும். ஸோ திவ்யா அண்ட் ராணி வானத்தை பார்க்குறாங்க. ஏன்னா மழை, அதாவது தண்ணி வந்து ஹாட்டாக இருக்கிற நேரத்தில், அதாவது சம்மர் சீசனில் அப்சர்வ் ஆகிடும், ஹீட்டில் வந்து அப்சர்வ் ஆகிடும் இல்லையா. இல்லைன்னா கீழே வந்து இந்த நிலத்தில் வந்து அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், அந்த லேண்டு வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இப்படி தான் வந்து தண்ணி வந்து சீக்கிரமாக நமக்கு வற்றி போகும். இது வந்து அவங்க வந்து யோசிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நோ, தே அக்ரி டுகெதர், நோ வாட்டர் தேர். ஸோ அது சம்மந்தமாக ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ திவ்யா கொலாப்ஸ் ஆகிட்டா போட் வித் ராணி. ஸோ அங்கே வந்து போட் இருக்குது, ராணி இருக்கா. அவள் என்ன பண்ணுறா, அந்த லோட்டஸ் ஸ்டெம்மை வந்து என்ன பண்ணுறா, கடிச்சிக்கிட்டு அப்படியே குறிச்சிட்டே இருக்கிறா. அவள் வந்து ரொம்ப ஹாட்டாக, ரொம்ப சூடாகி ரொம்ப டயர்டாயிட்டா. Manju's parents left the village, Divya said. They went to the city where they have water. Maybe we should all go. You go? Rani snapped. No one asked you to be here. Fine, Divya said. And she stomped back home, but it wasn't fine. There was still no water, still no rain. The next day, Divya brushed her teeth with muddy tank water in a tiny கிளாஸ். ஸோ இப்படியே வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க, மஞ்சுவோட பேரண்ட்ஸ் வந்து இந்த வில்லேஜை விட்டு லெஃப்ட் ஆகி சிட்டிக்கு போயிட்டாங்க. ஸோ இப்படியே நம்ம எல்லாரும் வந்து அப்படியே கிளம்பி போயிடுவோமா அப்படின்னு சொல்லி, நீனும் போவியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நல்லது, ஆனால் நான் வந்து போக மாட்டேன், அங்கே நான் போகிறதுக்கு இது கிடையாது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேளை இங்கே வந்து தண்ணி தீந்து போயிடுச்சு, மழை இல்லை, தண்ணி இல்லை அப்படின்னா மேபி அதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து என்ன பண்ணுறா திவ்யா, அழுக்கான அந்த மட்டி டேங்க் வாட்டர், அழுக்காக இருக்கக்கூடிய அந்த கலங்க சேராக இருக்கக்கூடிய அந்த வாட்டரில், அதுவும் கொஞ்சமாக ஒரு கிளாஸில் கொஞ்சமாக அந்த தண்ணியால் என்ன பண்ணுறா, ப்ரஷ் பண்ணிகிட்டு இருக்கா. தூ ஷீ ஸ்பேட், அதாவது என்ன பண்ணுறா, அது கலங்கி இருக்குது, அது நம்ம பல்லில் வந்து படும்போது என்ன ஆகுனா அப்படியே நொரன்னு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதை நினச்சி அவள் தூண் துப்பிடுறா. இன் ஸ்கூல் த class was half empty. More families had left the area. She missed all her friends. In the middle of environmental study class, she turned and ran out of school. So ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா பாதி கிளாஸ் ரூம் வந்து எம்டியாக இருக்குது, எல்லா ஃபேமிலியும் இந்த ஏரியா விட்டு லெஃப்ட் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பாதி பேர் இல்லை. ஸோ இந்த கிளாஸோட ஆஃப் பீரியடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா என்வரான்மெண்ட் கிளாஸ் இருக்குது, அதாவது இவிஎஸ் கிளாஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. She ran and ran until she was panting. She finally sat at the side of the road. I have to find the water, she huffed. Can I help? Said a voice. It was
Rani, who had seen Divya running away from school. Divya beamed, yes. We have to do this properly, Rani said. Like real sanitary engineers? Like who? Divya asked. ஸோ அங்கேருந்து அவள் என்ன பண்ணுறா, ஸ்கூல்லேருந்து ஓடி வரா. ஓடி வந்தோடனே பார்த்திங்கன்னா அவளுக்கு ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரோட்டில் ஒரு சைடில் வந்து என்ன பண்ணுறா, உட்காந்துட்டா. ஸோ எங்கே நான் போய் வாட்டரை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக ஆயிடுறா. ஹஃப்டு அப்படின்னா ரொம்ப கோவமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ். கேன் ஐ ஹெல்ப், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. யாருன்னு பார்த்தா அது ராணி. ஸோ திவ்யா ரன்னிங் அவே ஃப்ரம் ஸ்கூல். அவளும் என்ன பண்ணிட்டான்னா, அவங்க 2 பேருமே அங்கேருந்து வந்துட்டாங்க. ஸோ வந்து அவள் சொல்கிறதுக்கு, அப்படியா என்ன, ஓகே எஸ் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு எனக்கு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இவங்க 2 பேரும் எப்படி நம்ம தண்ணியை கண்டுபிடிக்கிறது, யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னா, சானிட்டரி இன்ஜினியர்ஸ், அதாவது தூய்மை பாதுகாப்பாளர்கள் இருப்பாங்களே சானிட்டரி இன்ஜினியர்ஸ். ஸோ அவங்க எப்படி அவங்களுக்கு இது பண்ணணும்னா, அவன் எப்படி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, தண்ணி எங்கே கிடைக்குதோ அதை நம்ம பைப்லைன் மூலயமா நம்ம வந்து டேங்க்குக்கு நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சின்ன பசங்க தான் இவங்க வந்து தண்ணியை எப்படியாவது வர வைக்கணுன்றதுக்காக இவங்க யோசிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ சானிட்டரி இன்ஜினியர்ஸ் built pipes and tanks and drains. I am going to be one who I grew up, Rani said. Divya and Rani decided to draw a map of their village and all its tanks and streams, showing all the places where the water might have followed. ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வில்லேஜில் இருக்கக்கூடிய எல்லா பிளேஸுக்கும் அவங்க இருக்கக்கூடிய டேங்க், ஸ்ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு மேப் ட்ரா பண்ணியிருக்காங்க. எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத அவங்க வில்லேஜே ஒரு மேப்பாக வந்து ஸ்கெட்ச் பண்ணுறாங்க. Where could the water possibly have gone? Finally, they sat back and pored over the map. We haven't seen that tank yet. Divya pointed to one of the tanks they had drawn. Let's go, Rani agreed. Divya and Rani began climbing up the hill. The stream here was dry as well. Maybe we shouldn't have missed school. This tank is probably dry as well, Rani said sadly. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீம்ஸ் எங்கே இருக்குது, டேங்க்லாம் எங்கே இருக்குது, அதாவது குளம், ஓடைகள்லாம், நீர்வீழ்ச்சிலாம் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு மேப் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒவ்வொரு இடத்துக்காக வந்து ஒவ்வொரு குளத்துக்காக வந்து அதை கனெக்ட் பண்ணி கடைசியாக நம்ம வீடுங்களுக்கெல்லாம் தண்ணி கிடைக்கிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மேப்பை வச்சுட்டு தண்ணி இருக்கிற இடமா ஒவ்வொரு ஏரியாவாக போகிறாங்க. வா நம்ம போய் தேடலான்னும் போது ஒவ்வொரு ஹில்ஸாக அவங்க ஏறும் போதும் பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து ட்ரையாக தான் இருக்குது. ஸோ அவங்களால அங்கே தண்ணி கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ ஓவராலாக அவங்க இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக ஸ்கூலை வந்து மிஸ் பண்ணுறாங்க. ஸோ மிஸ் பண்ணாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. எல்லா டேங்க்கும் எப்படி இருக்குன்னா ட்ரையாக தான் இருக்குது. ஸோ ராணி வந்து ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறா. When they reached the tank, Divya and Rani realized they were wrong. This tank was full. Rani pointed at a small pump at the end of the lake. There was a tanker just below the bund, collecting water as it flowed. A man stood by, guiding the tanker. Mystery solved, said Divya angrily. Where are you taking our water? Divya wanted to know. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு டேங்க் கிட்ட போகிறாங்க. அங்கே பார்த்தா அவங்க வந்து அங்கே வந்து ஏதோ தப்பாக நடக்குது. இங்கே பாரு, இந்த டேங்க் வந்து ஃபுல்லாக தண்ணி இருக்குது அப்படின்னு. ராணி என்ன சொல்கிறா, ஆனால் இங்கே வந்து ஏதோ ஒரு பைப் ஒன்று போகுது. இந்த அதாவது அந்த லேக்கோட எண்டில் ஒரு பைப் ஒன்று போகுதுன்னு பார்த்தா அது ஒரு டேங்கர் கிட்ட போய் நிற்குது. அதாவது தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, சென்னை பக்கம் இந்த திருச்சி பக்கம்லாம் பார்த்துருப்போம், டேங்கர் லாரி தண்ணி எடுத்துகிட்டு போகிற வண்டி அது. ஸோ சிலிண்டர் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தா தண்ணி வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இது என்ன இப்படி நடக்குது அப்படின்னு போய் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ திவ்யா ரொம்ப கோவமா, ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் இங்கே இருந்து தண்ணி எங்கே போகுது, வேர் ஆர் யூ டேக்கிங் அவர் வாட்டர், நீங்கள் எங்களோட தண்ணி எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. The city, the man said. I need to supply 9,000 liters today. That's not fair, Rani said. The man shrugged. That's how it is. My friend is a sanitary engineer, Divya yelled. She knows what is fair. ஸோ என்ன சொல்கிறா அப்படின்னா, இங்கேருந்து தண்ணி எங்கே கொண்டுட்டு போகிறீங்க அப்படின்னா, அந்த மேன் என்ன சொல்கிறான், சிட்டிக்கு கொண்டுட்டு போகிறோம். நான் ஒரு நாளைக்கு 9,000 லிட்டர் வந்து சப்ளை பண்ணுறேன். உடனே இது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்கிறான். என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு சானிட்டரி இன்ஜினியராக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கூச்சலிட்டு ரொம்ப சொல்கிறா. ஸோ அதுக்கு அந்த மேன் வந்து ரொம்ப சிரிச்சிட்ருக்கா. நீங்கள் சின்ன குழந்தைங்க, உங்களோட ஃப்ரெண்டு வந்து சானிட்டரி இன்ஜினியராக இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சிரிக்கிறார். ஓகே, ராணி said quietly, yes, but I know
You can't just take our water away. Go home, the man said. You can't change anything. Divya had an idea. She hugged the pump. You can't turn it on now. Rani ran up to hug the pump too. So Rani என்ன பண்ணுறா அமைதியாக ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, ஸோ இங்கேருந்து நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு போக நான் அலோவ் பண்ண மாட்டேன்னு. அந்த மேன் என்ன சொல்ல, வீட்டுக்கு போயிடுங்க, நாங்கள் எங்கள் முடிவில் நாங்கள் மாற்றம் கிடையாது, நீங்கள் போயிடுங்க, உங்களால் ஒன்றும் எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ திவ்யாவுக்கு ஒரு ஐடியா வந்து ஓடி போய் என்ன பண்ணுறா, அந்த பம்ப் அங்கேருந்து தண்ணி எடுக்கிறாங்களே அந்த பம்பை வந்து நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிற அந்த பம்பை, இதை நீங்கள் எடுத்தால் தானே நீங்கள் தண்ணியை எடுக்க முடியும், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் இந்த பம்பை ஹக் பண்ணிக்கிறான். ஹே செட் த மேன். நவ் he was really angry. Just go home, he said. ஸோ அவன் என்ன பண்ண, இப்போ ரொம்ப கோவமாகி நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா இல்லையான்னு கோவமாக கேட்குறாங்க. That was when the clouds broke and rain poured. The monsoon is here, Divya shouted. I am going home, even if you aren't, the tanker man said. It rained and rained. Whoosh! The bund overflowed and the stream rushed down, splashing them. The water has been found. Mystery solved, Divya said. Who? They yelled with joy. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ்லாம் ரொம்ப பிளாக் க்ளவுட்ஸாக டார்க் க்ளவுட்ஸாக ஆகிடுச்சு, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, மான்சூன் வந்து ரெடி ஆகிடுச்சு. சரி மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லி திவ்யா ரொம்ப சந்தோஷமாக கற்றுட்ருக்கா. அவங்க அந்த மேன் என்ன பண்ணுறாங்க, டேங்கர் மேன்லாம் வா வந்து மழை பெய்யுது நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஸோ மழை செம்ம மழை பெய்ஞ்சிட்ருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த ஸ்ட்ரீம் போல் என்ன ஆகுது அப்படின்னா, தண்ணி வந்து ஜஸ்ட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து நல்லா ஓட ஆரம்பிச்சிச்சு. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், தண்ணி எங்கேருந்து வருதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இனி நமக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக என்ன பண்ணுறாங்க, என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ரெயினை. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எங்கே இருக்குது அப்படின்றது வந்து இவங்க ரெண்டு பெண்களும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. திவ்யாவும் ராணியும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. கடைசியாக அவங்க கண்டுபிடிக்கும் போது எங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றது ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அங்கேருந்து அவங்க அதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து மழை பெஞ்சிச்சு. ஸோ மழை பெஞ்சதுனால அவங்களுக்கு குளத்துலலாம் தண்ணி, ஆற்றுலலாம் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து இனிமேல் வந்து தண்ணிக்கு கஷ்டப்பட வேணாம். ஓகே, ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரிலேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா, தண்ணியை வந்து அன்வான்டாக வேஸ்ட் பண்ணக்கூடாது. தண்ணியை வந்து யாராவது வேஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணணும். ஸோ தண்ணியை வந்து எப்பயுமே வந்து நம்ம ஒரு கோல்டு போல் ப்ரொடக்ட் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட், hope you all are understood. Thank you all and be safe. We will meet in the book bag exercise.